துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமான நிலையா அல்லது பாதகமான சொல்லலாம். துலா ராசிக்கு சனி யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4க்கும் 5க்கும் யோகாதிபதி அவர். ஆனால் அவர் போய் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சனி பகவான் 3-6-11 கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு சாதகமாக அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். எதிரிகளால் தொல்லை இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் காட்சிகள் அடைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி தேக ஆரோக்கியத்தில், இது ஒரு 60 வயசு ஆனவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இப்போ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடம்புக்கு எதுவும் வராது யாருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த சனி பகவான் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது வேலையில் பிஸி ஷெட்யூலாக இருப்பீங்க. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இந்த 2.5 வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கின்ற முயற்சி காலதாமதம் எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும். ஆனால் இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஆண்டு கிரகங்களான குரு பகவான் உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஓராண்டு, அடுத்த ஆண்டு 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ சூப்பராக இருக்குது. குரு சாதகமான சூழல், பார்வையும் ரொம்ப சாதகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்க போகிறார். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இருந்த போதிலும் கேது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஸோ மொத்தத்தில் குரு சாதகமாக இந்த 2 ஆண்டு காலமும் சாதகமாக இயங்குவார். அவரால் அனுகூலமான சூழல். சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகத்தை தருவார். தொழில் உத்தியோகத்தை சிறப்பாக செய்து நல்ல சம்பாத்தியத்தை பெற துவங்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். சனி பெயர்ச்சி சாதகம்.